வணக்கம் உறவுகளே. வழக்கம் போல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பலவார சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் பலவார சந்தையில் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த கடையை தான் பார்த்தோம். இந்த கடையில் ஒரு சில ப்ராடக்ட்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டில் நம்ம கண்ணில் பட்டது இந்த ஜிப்ரானிக் பிராண்டோடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். பார்க்க நல்லா இருந்தது. இதை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். இது ஆனில் தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடி பவர் ஆனில் தான் இருக்குது. சார்ஜ் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. இதனுடைய ரேட்டு கட்டம் 200 சொன்னாங்க. ஸோ 200 இந்த ஸ்பீக்கர் ஒர்த்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கு பக்கத்தில் ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது. ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே இருக்கிறவங்களையும் ஒரு சிலர் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது இந்த பெஸ்ட் கண்ட்ரோலெலாம் மருந்து அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த மருந்து வந்து அட்டாச் பண்ணி இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மித் பிராண்டோடைய வாட்டர் பியூரிஃபயரும் இருந்தது. ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி பியூரிஃபயர்லாம் வந்து உள்ளே இருக்கிற அந்த மோட்டர் தான் ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்ததாக இந்த கடையில் ஒரு வித்தியாசமான கீபோர்டு ஒன்று கிடைச்சிது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 3 டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு, விண்டோஸு, அப்புறம் குரோம் OS 3த்துலையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட்டு கட்டம் 300 சொன்னாங்க. இது பேட்டரி போட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. 300க்கு வந்து இது ஒர்த்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இது ஒர்க்கிங் கண்டிஷனாக கேட்டது தெரிலன்ட்டாங்க. அடுத்ததான் அந்த கடையில் எக்கச்சக்கமான இந்த டிவிடி கேசட்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ தமிழ் படம், அப்புறம் பாட்டு, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. ஸோ இந்த கடையிலே நிறைய அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் வந்து நார்மலான அந்த கம்ப்யூட்டருக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சானியோ பிராண்டோடைய இந்த மாதிரியான ஒரு மினி ஸ்பீக்கரை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ அந்த மாதிரி தான் வரும். பட் இப்போ வந்து ஸ்பீக்கர் மட்டும் தனியாக இருக்கிறத நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற பழைய ஸ்பீக்கர் இதெல்லாம். ஸோ கலெக்ஷனுக்கு ஒன்றா வாங்கி வச்சுக்கலாம் ஒரு 40 அர்த்தமாக. பட் இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதே கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவிடி பிளேயர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சாம்சங், பிலிப்ஸ், LG அப்படி சொல்லிட்டு. ஸோ நிறைய பிராண்டோடைய டிவிடி பிளேயர்ஸ்லாம் இருக்கும். பெரும்பாலும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிடி பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் தியேட்டர் தான் வந்து பலவார சந்தையில் நிறைய கிடைக்கும். இதே கடையில் ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று கிடைச்சிது. ஸோ இது சோனி பிராண்டோடைய டெலிஃபோன் இது. பட் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே FM, AM, அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாக்கும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபோன் இது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி போட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் கேபிளும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டைமுக்கு மட்டும் இந்த பேட்டரி வந்து ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்ணுறதுக்கு தனியாக வந்து அது கேபிள் தனியாக வச்சுருக்காங்க. ரேட்டு கட்டம் 500 கிட்ட சொன்னாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டிவைஸ் வந்து நான் பார்க்குறேன். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட அந்த ஹோம் தியேட்டர் வச்சுருந்தாங்க. வித் அந்த ஆம்போட வச்சுருந்தாங்க. அந்த ஸ்பீக்கருமே வந்தது. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தானா 3500 சொன்னாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி பிராண்டட் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி வாங்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே நிறைய கேசட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய ஹாலிவுட் படம் தான் வச்சுருந்தாங்க. அந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ் அந்த மாதிரி படம் தான் வச்சுருந்தாங்க. இப்போ என் கையில் இருக்க இந்த ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா புதுசாகவே இருந்தது. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. அப்புறம் எதுக்கு இது பலவார சந்தைக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெடி பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்டிங்கில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஏன்னா பாருங்கள் அந்த நாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். பட் அந்த சேனலோடைய அந்த உள்ளே இருக்கிற அந்த முள் மட்டும் பார்த்திங்கன்னா நகரவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது ஸோ டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகளுக்கு வந்துடும். அடுத்ததாக ஒரு கடையில் 2 வித்தியாசமான ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட உயரமாக இருந்தது. ஸோ இதனுடைய ரேட்டு கேட்டம் ரெண்டுமே சேர்த்து வந்து 8000 சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இந்த ஸ்பீக்கர் மட்டும் தனியாக தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த ஸ்பீக்கர் மட்டும் தனியாக வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பீக்கர் வந்து 3000 ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடிட்டோரியம், அதுக்கப்புறம் இந்த கல்யாண வீடு அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என் கையில் இருக்க இந்த மருந்து பாட்டில் வந்து பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் திருப்பி பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு தான். ஆனால் வந்து ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவோடைய பவுச் ஒன்று இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஹோல்ஸ்லாம் இருக்குது. பட் இது எப்படி வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்ததாக ஒரு கடையில் இந்த ஒரு வித்தியாசமான அந்த மசாஜ் சேர் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலர் இருக்கும். இந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான செட்டிங்ஸ் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த மசாஜ் வேணும், எங்கெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரியான மசாஜ் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். இது பார்க்க நல்லா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் இருக்க அந்த குஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. அடுத்ததாக ஒரு கடையில் அந்த சாம்சங்கோடைய ஹோம் தியேட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ப் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர் எதுவுமே கிடையாது. இதுக்கு ரிமோட்டுமே கிடையாது. ஒர்க்கிங்கேன்னு கேட்டால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரில அப்படின்ட்டாங்க. இதனுடைய ரேட் வந்து 3000 சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெட்ஃபோன், அதுக்கப்புறம் வந்து இந்த JBL பிராண்டோடைய ஸ்பீக்கர்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் ஐபேடில் வந்து கனெக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பாட்டு கேட்குற மாதிரியான இது இருக்கும். ஸோ பெரும்பாலும் இப்போ நம்ம ப்ளூடூத் ஒயர்லலாம் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்குறோம், ESPலாம் போட்டு. பட் வந்து முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆப்பிள் ஐபேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும்.
பார்க்க நல்லா இருந்தது. ரேட்டு கட்டம் 400 500 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க எல்லாமே. இப்போ என் கையில் இருக்க இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கட்டம் 300 சொன்னாங்க. ஸோ இதனுடைய பவர் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் தான் போட்டுருந்தது. ஸோ நம்மக்கிட்ட வந்து என்கிட்ட இருக்கிற அந்த பவர் பேங்க்லேருந்து இது கனெக்ட் பண்ணி பார்த்தா நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாவே வந்து ஒய்ஃபை கேமரா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஸோ இந்த ரேட்டு கேட்டு நான் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா கேட்டேன். இது ஒர்க் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்டிவிட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வந்து இது வாங்குறது வேஸ்ட்டு தான். பட் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது ஒர்த் இல்லை. அவர்கிட்ட பேரம் பேசி பார்த்தோம், அவர் வந்து கம்மி பண்ணல. அதனால் நம்ம வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். என் கையில் இருக்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஆர் பாக்ஸ். ஸோ நம்ம நார்மலாக வந்து மொபைலை வந்து கையில் வச்சு பார்க்குறதுக்கும் இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் ஒன்று வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் தான் இருந்தது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க புதுசு மாதிரி தான் இருந்தது. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபால் பிராண்டோடைய லேப்டாப் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கீபோர்டு தனியாக இருக்கும். இது வந்து லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம் கீபோர்டை. இதனுடைய ரேட்டு கிட்ட 1500 கிட்ட சொன்னாங்க. பார்க்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிலாம் வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஸ்டாண்ட் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே வச்சுருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது. ஸோ என்னடா அப்படி சொல்லி எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இது எல்லாமே வந்து ஏர்டெல் அந்த டிஜிட்டல் டிவியோட செட்டாப் பாக்ஸு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் சைட்லேருந்து தூக்கி போட்ட மாதிரி தெரியல. இது வந்து ஏர்டெல் கம்பெனிலேருந்து வந்து தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே அந்த ஃபுல் செட்டாக வச்சுருந்தாங்க. ரிமோட்டு அந்த கார்டு எல்லாமே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் தான். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸ் 4Kல வந்ததுனால இது வந்து ஓல்டு வெர்ஷன், அதனால் வந்து அப்படியே தூக்கி போட்டுருக்காங்க. இந்த நோக்கியா ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கேட்டால் ஒன்று 500 ரூபா சொன்னாங்க. பார்க்க வந்து புதுசு மாதிரியே இருந்தது, எந்த ஒரு யூசேஜுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் கேட்டால் ஆமான்னாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிம் வந்து ஒர்க் ஆகாதான். நம்ம வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஓகே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மு போடாமல் யூஸ் பண்ண முடியாது. இது சிம் ஒர்க் ஆகாததுனால வந்து வாங்குறது வேஸ்ட்டு தான். இந்த கடையில் நிறைய அந்த கிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று இருந்தது. ஸோ இது என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோடா மேக்கர். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வந்து அந்த வாட்டர் பிடிச்சி வச்சு லாக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒவ்வொரு ப்ரெஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சோடாவாக வந்து கன்வெர்ட் ஆகும். பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்தது அந்த கடையில் அந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாகவே வச்சுருந்தாங்க, பாக்ஸ் பீஸாகவே. நம்ம எடுத்து பார்த்தோமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆயிருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆன ப்ராடக்ட் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து டெஸ்ட் குவாலிட்டியிலேருந்து ஃபெயிலியர் ஆனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகுறது அந்த மாதிரி ப்ராடக்ட் தான். இது வந்து டிஸ்பிளே போனதுனால வந்து நம்ம பேர் பார்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மானிட்டருக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். அது போயிடுச்சுன்னா வந்து ஓவர் ரேட்டாக இருக்கும் அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட ஸ்பீக்கர்லாம் வந்து புதுசாகவே வச்சுருந்தாங்க, 10 வாட்ஸ் அது. இதனுடைய ரேட்டு கிட்ட ஒன்று 50 ரூபா சொன்னாங்க. ஒரு 4-5 ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே அந்த கவரில் வச்சுருந்தாங்க. இதே கடையில் இந்த சாம்சங்கோடைய ஹோம் தேட்டர் இருந்தது. ஸோ இன்றைக்கி இது 3வது தடவை இந்த சாம்சங்கோடைய ஹோம் தேட்டர் பார்க்குறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் செட்டப் வச்சுருந்தாங்க, ஊஃபர் பாக்ஸ், ஆம்பு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எல்லாமே. இதனுடைய ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3500 சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க்கிங் கண்டிஷன் தானே, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடையில் இந்த வித்தியாசமான கிம்பிள் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்எல்ஆர்லாம் வச்சு வீடியோ எடுக்கிற அந்த கிம்பிள் இது. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனுடைய ஃபுல் செட்டப்பே வச்சுருந்தாங்க, அந்த பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. இதனுடைய ரேட்டு கேட்டால் 6000 ரூபா சொன்னாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படி தெரிலன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹேண்டில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் சுருட்டி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்புக்காக போட்டு வச்சது தான். பட் வந்து 6000 ரூபா கொடுத்து இதை வாங்கினாலும் இது வந்து பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்குமான்னு தெரியல. ஒருவேளை இது ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணோம்னா வந்து அந்த பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்குமான்னு தெரியல. இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பொருளை வந்து எடுத்து போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் ஏதாவது பெரிய டேமேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. 6000 ரூபா கொடுத்து நம்ம இதை வாங்கி மறுபடியும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது கொஞ்சம் அங்கேயே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஐஃபை சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க, வித் அந்த ஸ்பீக்கரோடய வரும். இது எல்லாமே ரேட்டு கேட்டால் 1500 200 அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ஜேவிசி பிராண்டோடைய அந்த ஐஃபை சிஸ்டம் வந்து பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கேசட் போகிற மாதிரி இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட அட்டாச்சோட வந்துடும். ஸோ பலவர சந்தையில் வந்து பெரும்பாலும் ஹோம் தேட்டர், அப்புறம் இந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் நிறையா இருக்கும். அடுத்ததாக ஒரு கடையில் அந்த சரிகமாப்பாவோடைய கார்வான் ஒன்று வந்தது. ஸோ இதனுடைய ரேட்டு கேட்டால் 1500 ரூபா சொன்னாங்க. ஸோ நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம், கொஞ்ச நேரம் ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா பேட்டரி லோ அப்படின்றதுனால வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இது நல்லா தான் இருந்தது, சரி வாங்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது இதனுடைய சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருந்தது. அது மட்டும் இல்லை, பின்னாடி இருக்க அந்த யூஎஸ்பி போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே துருப்பிடிச்சு போயிருந்தது. ஸோ நம்ம இதை எடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே உடனே இதை எடுத்த உடனே வந்து யூஸ் பண்ண முடியாது, சர்வீஸ் பண்ணணும், அதுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து ஒர்த் இல்லை.
நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த கீபோர்டு ஒன்று வாங்கி, இந்த ஒயர்லெஸ் கீபோர்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம நண்பர் வேணும் அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டாரு. இதே கடையில் இந்த வித்தியாசமான ஹெட்ஃபோன் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனு. இந்த பின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும். இதில் இருக்க அந்த ஹெட்ஃபோன் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 வந்து பக்கத்தில் இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. கரெக்டாக அந்த ஃப்ளைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. பட் இதை வாங்குறது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக ஒரு கடையில் இந்த கிட்டார் ஒன்று இருந்தது. பார்க்க வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது, புதுசு மாதிரியே இருந்தது. அதே மாதிரி இந்த கம்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாகாமல் நல்லா தான் இருந்தது. இதனுடைய ரேட்டு கட்டம் 1800 சொன்னாங்க. நம்மளுக்கு கொண்டாட எடுத்து செக் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் சவுண்டெலாம் இருந்தது. அடுத்ததாக இங்கே ஒரு கடையில் ஒரு வித்தியாசமான செஸ் போர்டு இருந்தது. ஸோ அதுலேருந்து அந்த காயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா டிஃப்ரெண்டாக இருந்தது. உண்மையான அந்த சிலை மாதிரியே வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் மிஸ் ஆகிருந்தது. அதை மட்டும் ஏதோ பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க. இதனுடைய ரேட்டு கட்டம் 6000 கிட்ட சொன்னாங்க. பட் அந்த வந்து ஒரு காயின் மிஸ் ஆகிருந்ததுனால இதனுடைய வேல்யூவே போயிருக்கும். ஏன்னா வந்து அது தனியாகவே கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்குறவங்க இந்த ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டாங்க. மேபி அடுத்த வாரம் இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் கவர் பண்ணி வீடியோவில் போடுறேன். இங்கே ஒரு கடையில் நிறைய அந்த ஐபேடு, அதுக்கப்புறம் லேப்டாப் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த PS2 வச்சுருந்தாங்க. 2 வச்சுருந்தாங்க. இதுக்கு 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாகவே இருந்தது. அந்த பவர் கேபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷனாக கேட்டால் ஆமாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படி சொல்லிட்டு சொன்னார். இதனுடைய ரேட்டு கேட்டால் 3000 அப்படி சொன்னாங்க. ஸோ இது மெமரி கார்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்டோம். இல்லைப்பா நாங்கள் CD போட்டு தான் விளாட்றோம், நல்லா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற PS2 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் வந்து ஃபால்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வச்சு தான் நம்ம கேம்லாம் விளாட முடியும். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா CD போட்டு விளாட்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்பர் மாதிரி இல்லை. ஏன்னா வந்து பெரும்பாலான லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து CD போட்டு ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்ததாக ஒரு கடையில் இந்த பணம் என்ற மிஷின் வந்து பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போடும்போது வந்து டேமேஜ் அந்த மாதிரி பீஸ் வந்து ரிட்டர்ன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு பாக்ஸ் பீஸாகவே வரும். ஸோ புது பீஸை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு யாருமே விற்க மாட்டாங்க. இந்த மாதிரி பாக்ஸாகவே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு கம்மியான ரேட்டுக்கு வந்து தராங்க. ஸோ நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலுமே தயவு செஞ்சு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆப்ஷன்லாம் கூட இருக்குது. நம்ம ஒரு 20 rupees கொடுத்தா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவரில் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படி சொல்லி ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ரிட்டர்ன் வரும்போது இங்கே ஒரு கடையில் ஒரு பெரிய பெயிண்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. இதனுடைய ரேட்டு கட்டம் 2500 சொன்னாங்க. பார்க்க நல்லா இருந்தது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா LG பிராண்டோடைய ஒரு DVD பிளேயர் ஒன்று இருந்தது. பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஓப்பன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணவே முடியல. ஒரு சைடு வந்து உடஞ்சி போயிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரியாக லாக் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் சுத்தமாகவே ஒர்க் ஆகாது. நம்ம மறுபடியும் இதுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ஸு தபேலா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து வாஸ்துலாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. 30000 சொல்கிறாங்க. இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இது சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ தெரியும். அதில் ஒரு தபேலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிட்டார் வச்சுருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பீஸ் தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1500, அதுக்கப்புறம் 2000 அந்த மாதிரி சொன்னாங்க. அதான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன பீஸ் தான். நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ஒரு கடையில் அந்த மாதிரியான பட்டர்ஃப்ளை சார்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே விற்றுருந்தாங்க. ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 சொன்னாங்க. பார்க்க நல்லா தான் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது பீஸ் தான். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிஸ்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து எடுத்து பூஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். 90s கிட்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி சார்ஜர்லாம் பார்த்துருப்பாங்க. பட் இப்போ வர பேட்டரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வரதுனால வந்து இது இப்போ தேவைப்படாது. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா IBM பிராண்டோடைய ஒரு ரீடர் ஒன்று இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாப்பி ரீடர்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. உங்களை யாருக்குன்னா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வார வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.